Hi, hope you are doing well. Today's session is NEET crash course ல டூ டைமென்ஷனல் மோஷனில் சில ப்ராப்ளம்ஸ் பழைய வீடியோ மாதிரி இப்போ இதில் சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி டூ டைமென்ஷனல் மோஷனில் நமக்கு என்ன அடிஷ்னலாக சில கான்செப்ட் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துட்டு அப்புறமா ப்ராப்ளம் போயிடுவோம். இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகும்போது நமக்கு அந்த சென்ட்ரிபிட்டல் மோஷன் நம்ம டீல் பண்ணுவோம். ஸோ சில இடங்களில் வந்து நமக்கு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து எய்தர் வெர்டிக்கலாக இருக்கலாம் அல்லது ஹரிசாண்டலாகவும் இருக்கலாம். ஹரிசாண்டல் டைரெக்ஷனில், அதாவது வெர்டிக்கல் ஆக்சிஸை பொறுத்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹரிசாண்டல் பிளேனில் மூவ் ஆகிற மாதிரியோ அல்லது ஹரிசாண்டல் ஆக்சிஸில் பேஸ் பண்ணி வெர்டிக்கல் பிளேனில் மூவ் ஆகிற மாதிரியும் ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி உண்டு. இப்போ இதுக்கு நமக்கு பேசிக்காக தேவைப்படுற விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகுதுன்னா அதுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தேவை. ஸோ அதோடைய வேல்யூ வந்து அக்கார்டிங் டு த ஃபார்முலா வந்து எஃப்சி இஸ் ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். சில நேரங்களில் இங்கே வி அப்படிங்கிறது வெலாசிட்டி வெக்டார் ஆஃப் த கிவன் ஆப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னா, சின்ஸ் இட் இஸ் மூவிங் இன் த ரொட்டேஷ்னல் மோஷன் அப்படிங்கிறதுனால சில நேரங்களில் டிரான்ஸ்லேஷன் வெலாசிட்டிக்கு பதிலாக ரொட்டேஷனல் வெலாசிட்டியை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொட்டேஷனல் வெலாசிட்டி யூஸ் பண்ணும்போது நம்ம வி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டியில் போடும்போது எஃப்சி இஸ் ஈக்குவல் டு எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர்னு யூஸ் பண்ணலாம். இங்கே ஆர் அப்படிங்கிறது இந்த கிவன் சர்க்குலர் மோஷனுடைய சர்க்குலர் ஆர்பிட்டோட ரேடியஸ் அப்படின்னு எடுக்கிறோம். இந்த கேசஸில் நமக்கு வந்து வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் எக்ஸாம்பிளாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஃபுல் ரொட்டேஷன் மூவ் ஆகிறதுக்கு வந்து ஒரு டி டைம் எடுத்துக்குதுன்னு எடுத்துக்குமே. ஸோ டைம் பீரியட் டீன்னு எடுத்துட்டோம்னா ஃபுல் ரொட்டேஷனுக்கு டி டைம் எடுத்துக்குது. ஸோ ஒரு ஃபுல் ரொட்டேஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும்னு பார்த்தோன்னாக்க சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள், ஸோ 2πr எடுக்கிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைட் பை டைம் போட்டோம்னா we can get the velocity. ஸோ வெலாசிட்டியை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ் வந்து டைம் பீரியடில் வந்து நம்ம இப்படி எடுக்கலாம். ஸோ இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டைம் பீரியட் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது சர்க்குலர் மோஷனில் இந்த பேசிக் கான்செப்டை வச்சு நமக்கு பேலன்சிங் த ஈக்குவேஷன்ஸோ அல்லது பேலன்சிங் த ஃபோர்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸை பேலன்ஸ் பண்ணுற மாதிரியோ நமக்கு கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. புதுசாக நமக்கு தேவைப்படுற அனதர் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, டார்க் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சில ஈக்குவேஷன்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ அதாவது சின்ஸ் இட் இஸ் மூவிங் இன் த சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறதுனால டார்க் ரிலேட்டடாக சில இதெல்லாம் நமக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டார்க் டவ் எடுத்துட்டோம்னா டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் எடுக்கிறோம். ஸோ ஃபோர்ஸையும் அந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஸோ ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், எந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், சப்போஸ் வந்து இங்கே இடத்துல வந்து ஒரு சம் ஃபோர்ஸ் எஃப் அப்படின்ற ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுனாக்க, ஸோ இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படிங்கிறது வெர்டிகலாக எடுத்துட்டோம்னா இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதோ ஸோ அந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன எடுக்கிறோம், ஆர்னு எடுக்கிறோம். ஸோ டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப் அப்படிங்கிற ஈக்குவேஷன் மூலமாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது ஜென்ரலாக வந்து ஃபார்முலா. இது இல்லாமல் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்டு ஆங்குலர் ஆக்சலரேஷனை பொறுத்து பார்க்கும்போது டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா அப்படிங்கிற ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஐன்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஆல்ஃபான்றது ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்ற குவான்டிட்டியை வச்சு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இருந்ததுனாலும் நம்ம கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஜென்ரலாக நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் நம்ம டிரான்ஸ்லேஷனில் யூஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரியான ஃபோர் டைப் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வந்து இங்கேயும் நமக்கு ஒபே ஆகும். ரொட்டேஷனல் மோஷன்லேயும் நம்ம அதை பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம அங்கே வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் 1/2 ஏடி ஸ்கொயர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஜென்ரல் எடுப்போமே எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் 1/2 ஏடி ஸ்கொயர்
final velocity v square is equal to initial velocity u square plus 2 acceleration a displacement s. Then final velocity v is equal to initial velocity plus acceleration into time t. So இந்த மூணு ஈக்குவேஷன்ஸ் வந்து டிரான்ஸ்லேஷன் மோஷனில் வரும்போது இதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து நம்ம ரொட்டேஷனல் மோஷனில் யூஸ் பண்ணும்போது the angular displacement theta is equal to initial velocity omega naught into t plus 1 by 2 angular acceleration alpha time t square. Then in final angular velocity omega square is equal to initial angular velocity omega naught square plus 2 angular acceleration alpha angular displacement theta. Then final velocity omega is equal to initial velocity omega naught plus acceleration alpha into time t. So இந்த மூணு ஈக்குவேஷன்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம்னா ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியத்தில் நம்ம இந்த மூணு ஈக்குவேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அங்கே என்னென்ன கண்டிஷன் யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம சில கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகுது, ரெஸ்ட்டில் இருந்து மூவ் ஆகுதுனாக்கா ஸோ இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா நாட் வேல்யூ 0 அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில கான்செப்டும் நம்ம இதில் ஜென்ரலாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா அந்த கண்டிஷன் தகுந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன்ஸில் நம்ம புட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் அடுத்ததாக வந்து மேஜராக நம்ம பார்க்க வேண்டிய ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம்னாக்கா இதில் ப்ரொஜெக்டில் மோஷன்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும் நமக்கு. ப்ரொஜெக்டில் மோஷன்ஸில் நிறைய டைப் இருக்குது நமக்கு. மேலே அதாவது ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் பில்டிங்கில் இருக்கும், ஒரு இந்த பில்டிங்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணோம் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து விட ஆரம்பிக்கும். இல்லை ஹரிசாண்டல் டைரக்ஷனில் எர்த்திலே இருந்து எக்ஸ் ஆக்சிஸோட ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது பாயில் வந்து இப்படி மூவ் ஆகும். ஸோ இது ரெண்டுமே ப்ரொஜெக்டில் மோஷன் தான் எடுக்கிறோம். நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம ப்ரொஜெக்டில் மோஷனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு இருக்கும். ஒன்று வந்து வெர்டிக்கல் காம்போனன்ட்டு, இன்னொன்று வந்து ஹரிசாண்டல் காம்போனன்ட். ஏன்னா இது 2 டைமென்ஷனல் மோஷன் அப்படிங்கிறதுனால இதை நம்ம ஹரிசாண்டல் காம்பவுண்டை யூஎக்ஸ்னு எடுக்கலாம். ஏன்னா சின்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஹரிசாண்டல் அப்படின்னும் ஒய் ஆக்சிஸை வந்து நம்ம வெர்டிக்கல் டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹரிசாண்டல் காம்பவுண்ட் சப்போஸ் சம் வெலாசிட்டி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வி இந்த வெலாசிட்டியில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் மேக்கிங் ஆங்கிள் டீட்டா வித் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துனா ஹரிசாண்டல் வெலாசிட்டி பிகம்ஸ் வி காஸ் டீட்டாவாக மாறும், வெர்டிக்கல் வெலாசிட்டி பிகம்ஸ் வி சைன் டீட்டா அப்படின்னு மாறும். ஸோ இந்த ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ஆஃப் வெலாசிட்டி அப்படிங்கிறது ஒரு டூரிங் த மோஷனில் வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஹரிசாண்டல் டைரெக்ஷன் நம்ம எந்த ஃபோர்ஸுமே கொடுக்க மாட்டோம். when there is no force there is no acceleration. Acceleration 0 அப்படின்னும் போது velocity does not change. So velocity remains constant throughout the motion in the case of horizontal component. But vertical direction எடுக்கும்போது நம்ம we are in the ground, எர்த்தில் இருக்கிறதுனால always the acceleration due to gravity or gravitational force வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எப்பவுமே டவுன்வர்ட் லாக் பண்ணுறதுனால டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்சிலரேஷன் எப்பவுமே எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கும். ஸோ அதனால் வெர்டிக்கல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி வந்து எப்பயுமே கான்ஸ்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. மேபி இதர் இன்க்ரீஸிங் ஆகலாம், அது டிக்ரீஸிங் ஆகலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் த சுச்சுவேஷன். நம்ம எப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு மாறும். இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு டாப் ஆஃப் த டவர்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ஜி டவுன்வர்ட் இருக்கும். மோஷன் ஹரிசாண்டல் இருக்கிறதுனால ஆஃப்டர் த பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் வெலாசிட்டி வெர்டிக்கல் வெலாசிட்டி டவுன்வர்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அப்போ என்ன ஆகுனாக்கா இனிஷியலாக நம்ம வெர்டிக்கல் வெலாசிட்டியில் நம்ம கொடுக்கலனா கூட விஒய் இனிஷியலாக நம்ம கொடுக்கலனாக்கா விஒய் இஸ் ஈக்குவல் டு 0 இருந்தாலும் ஓவர் த பீரியட் அடுத்தடுத்த டைம் போகும்போது ஜி வேல்யூ டவுன்வர்ட் ஆட் பண்ணுறதுனால வெலாசிட்டி வேல்யூ இன்க்ரீசஸ். அதுவே வந்து நம்ம ஒரு ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் கிரவுண்ட்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம வந்து இனிஷியலாக வெர்டிக்கலாக சம் வெலாசிட்டி கொடுக்கணும், அப்போ தான் அது மேலே போகும். ஸோ இப்போ நம்ம வந்து சம் அமௌண்ட் ஆஃப் வெலாசிட்டி வி வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ நம்ம இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஏதோ ஒரு வேல்யூ நம்ம கொடுக்குவோம். பட் வெலாசிட்டி வேல்யூ நம்ம அஃபோர்டாக கொடுப்போம். பட் ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி டவுன்வர்ட் ஆக்ட் பண்ணுறதுனால ஸோ ஃபோர்ஸ் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுறதுனால தென் வெலாசிட்டி வெர்டிக்கல் காம்பவுண்ட் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் ஹைட் வரைக்கும் குறைஞ்சிட்டே வந்து ஒரு மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து வெர்டிக்கல் காம்பவுண்ட் ஆஃப் வெலாசிட்டி பிகம்ஸ் 0. அந்த 0 ஆன பிறகு அகைன் மறுபடியும் மேலேருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். அப்போது வெலாசிட்டி வேல்யூ வெர்டிக்கல் காம்பவுண்ட் வெலாசிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இப்போ சொல்கிறது எல்லாம் வெர்டிக்கல் காம்பவுண்ட் மட்டும்தான். ஹரிசாண்டல் காம்பவுண்ட் எப்பவுமே கான்ஸ்டன்ட் தான். இங்கே யூ வி காஸ் தீட்டா அப்படிங்கிறது ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன வேல்யூவோ அதே வேல்யூ தான்
during the motion எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே horizontal component of velocity does not change. ஏன்னா there is no force acting along the horizontal direction அப்படிங்கிறதுனால. ஸோ வெர்டிக்கல் காம்பவுண்ட் மட்டும்தான் நம்ம எந்த கேஸை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம எந்த டைரெக்ஷனில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து. இது மோஷன் அண்ட் ஆல்சோ த ஃபோர்ஸ் ரெண்டுமே வந்து சேம் டைரெக்ஷனில் இருந்தது அப்படின்னாக்க தென் வெர்டிக்கல் காம்பவுண்ட் ஆஃப் வெலாசிட்டி பிகம்ஸ் இன்க்ரீசஸ். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருந்தது அப்படின்னா வெலாசிட்டி வேல்யூ முதல்ல கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு அப்புறம் 0 வந்த பிறகு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது நம்ம என்ன சுச்சுவேஷனுக்கு நம்ம கொஷின்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான இதுக்கு நம்ம ஈக்குவேஷன்ஸ் நம்ம கொஞ்சம் லிட்டில் பிட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரொஜெக்டல் மோஷனில் நம்ம என்னென்ன நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எடுக்கிறோம்னாக்க ஹெச் மேக்ஸிமம் எடுக்கிறோம். ஸோ ஹெச் மேக்ஸிமம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எவ்வளோ ஹைட் வந்து ரீச் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான ஃபார்முலா u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 2g ஆர் வெர்டிக்கல் காம்பவுண்ட் ஆஃப் வெலாசிட்டி uy ஸ்கொயர் டிவைட் பை 2g அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா u sin θன்றது வெர்டிக்கல் காம்பவுண்ட் ஆஃப் வெலாசிட்டி, ஸோ uy ஸ்கொயர் பை 2g இது வந்து h மேக்ஸிமம். தென் ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா ஹரிசாண்டலில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாம்பிளாக இங்கே எடுத்துட்டோம்னா ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் ரேஞ்ச் அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ இதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிக்குது ரேஞ்சு, ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோ அதை நம்ம ரேஞ்சுன்னு இருக்கோம். ஸோ ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் u ஸ்கொயர் சைன் 2θ டிவைட் பை g ஆர் u ஸ்கொயர் சைன் 2θவை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 2 sin θ cos θ டிவைட் பை g அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு, அதாவது θ அண்ட் ஃபார் 90 மைனஸ் θ இந்த மாதிரியான ஆங்கிள் ரேஞ்சுக்கு வந்து ரேஞ்ச் வில் பி சேம், ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிளாக இப்போது θவுடைய வேல்யூ 30 இருந்தாலும் θவுடைய வேல்யூ 60 இருந்தாலும் அதாவது 90 மைனஸ் 13 போனால் 60. ஸோ இந்த ரெண்டு வேல்யூக்குமே ரேஞ்ச் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஃபார் போத் ஆங்கிள்ஸ் சைன் 2θ பிகம் சேம் வேல்யூ அப்படின்றதுனால 30 டிகிரிக்கும் 60 டிகிரிக்கும் ஒரே மாதிரியான வேல்யூ தான். ஸோ தென் அப்போ ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள் அந்த மாதிரி 35 60 இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான ஆங்கிளுக்கு ரேஞ்ச் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டாக இருக்கும். அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். தென் அடுத்ததாக வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட்டு. டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண பிறகு சப்போஸ் நம்ம இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறோன்னா இது மேலே போயிட்டு மறுபடியும் கீழே அகைன் கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குமோ அதுதான் நம்ம டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படிங்கிறது ஃபார்முலா வந்து 2u sin θ டிவைட் பை g. சப்போஸ் நான் வந்து இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எனக்கு ஃபுல் டைம் எனக்கு தேவையில்ல, மேலே மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு மட்டும் எவ்வளோ எனக்கு தேவை அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இது மேக்ஸிமம் பாயிண்ட்டு. ஸோ இந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு மட்டும் எவ்வளோ டைம் எடுக்குதுன்னா இதில் ஹாஃப், அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து மேக்ஸிமம் வரைக்கும் எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்னா u sin θ டிவைட் பை g. அகைன் மறுபடியும் மேலேருந்து கீழே வரதுக்கும் சேம் டைம் தான் எடுத்துக்கும். ஸோ டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து 2u sin θ பை g அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி நம்ம பேசிக் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நம்ம ஒரு முறை நீங்கள் ரீகால் பண்ணிட்டீங்கன்னா 2 டைமென்ஷனல் மோஷனில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். A bob is whirled in a horizontal plane by means of a string with an initial speed of omega rounds per minute. ஸோ இனிஷியலாக வந்து ஒரு ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மோஷனில் நம்ம ரொட்டேட் பண்ணுறோம், மூவ் பண்ணுறோம்னு எடுத்துக்கலாம். இனிஷியலாக அதோடைய ஸ்பீட், இனிஷியல் ஸ்பீட் அதாவது ஒமேகா நாட்டுடைய வேல்யூ வந்து ஒமேகா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரவுண்ட்ஸ் பர் மினிட் இருக்கும். த டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் இஸ் டி. இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஒயர் மூலமாகவோ அல்லது ஒரு கயிறு மூலமாக தான் கட்டி நம்ம என்ன பண்ண முடியும், சுற்ற வேண்டும். அப்படி சுற்றும் போது இதில் இருக்கக்கூடிய டென்ஷன் வேல்யூ வந்து நம்ம டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஸ்பீட் பிகம்ஸ் 2 ஒமேகா. இப்போது இந்த இனிஷியல் ஸ்பீட் வந்து ஒமேகாவுக்கு பதிலாக என்ன சொல்கிறோம், நம்ம இப்போ 2 ஒமேகான்னு இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸ்பீட் வில் பி இன்க்ரீசஸ் ஃப்ரம் ஒமேகா டு 2 ஒமேகா while keeping the same radius. ரேடியஸ் வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணல.
வாட் அபவுட் த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் பிகம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், அதாவது சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகணும் அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கணும். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஏ ஃபோர்ஸ், அது ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபோர்ஸ் கிடையாது, அது நேச்சுரலாக எக்ஸிஸ்டிங் இருக்கிறதுல வேற ஒரு ஃபோர்ஸ் தான் அந்த மாதிரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக மாறும். இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஒரு கயிறில் கட்டி சர்க்குலர் மோஷனில் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த த்ரெட் வழியே நமக்கு கொடுக்கக்கூடிய டென்ஷன் ஃபோர்ஸ் தான் வந்து நமக்கு அதை சர்க்குலர் மோஷனில் மூவ் பண்ணுறதுக்கு உதவுது. ஸோ அப்போ இந்த கேஸுக்கு நமக்கு டென்ஷனல் ஃபோர்ஸ் தான் என்னவோ ஆக்ட் பண்ணுதுன்னா நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக ஆக்ட் பண்ணணும். ஸோ டென்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதில் இந்த ரெண்டு கேஸில் எடுக்கும் பொழுது நம்ம ரேடியஸ் வேல்யூ அந்த பாபுடைய மாஸ் வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணல, அதனால் எம் வேல்யூவும் ஆர் வேல்யூவும் கான்ஸ்டன்ட், அது சேஞ்ச் ஆகாது. இது சேஞ்ச் ஆகலை, எம்மும் ஆரும் சேஞ்ச் ஆகலை, பட் ஒமேகா மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் இனிஷியலாக டென்ஷன் டீன்னு எடுப்போம். அப்போ டென்ஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஒமேகா ஸ்கொயர், ஆங்குலர் வெலாசிட்டியோ ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ முதல்ல டீன்றது இனிஷியல் எடுக்கிறோம், டிஐக்கு ஒமேகா ஸ்கொயரு. டிஎஃப் ஃபைனல் இருக்கும்போது ஒமேகா வந்து 2 ஒமேகாவை மாறுறதுனால இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 4 ஒமேகா ஸ்கொயர். ஸோ 2 ஒமேகா ஸ்கொயர் பண்ணும்போது 4 ஒமேகா ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ நமக்கு தேவை என்னன்னா இந்த இனிஷியல் வெலாசிட்டி மாறின பிறகு டென்ஷன் எவ்வளோன்னு கேட்குறோம், தட் மீன்ஸ் ஃபைனல் டென்ஷன் தேவை. ஸோ வி கேன் கெட் டிஎஃப் டிவைட் பை இனிஷியலாக டீன்னு எடுத்துட்டோம்னாக்கா திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பை ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஸோ ஃபைனல் டென்ஷன் டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் டி. இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட் டென்ஷன் இருந்ததோ அதை விட 4 டைம்ஸ் இருக்கும். A particle moving with a uniform speed in a circular path maintains. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகுதுன்னா இதில் என்னென்னலாம் நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும், அதாவது ஈவன் வந்து ஸ்பீட் இஸ் யூனிஃபார்ம் ஸ்பீடில் இருந்தால் கூட பட் வெலாசிட்டி வில் பி வேரிட். ஏன் வெலாசிட்டி வேரிட் ஆகுதுன்னா since the velocity is a vector quantity, வெலாசிட்டின்றது வெக்டார் குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால when there is a change in magnitude or change in direction, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆனால் கூட வெலாசிட்டியோடைய வேல்யூ மாறுதுன்னு அர்த்தம். இப்போது இந்த பாயிண்டில் சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல வரும்போது இதோடைய வெலாசிட்டி வெக்டார் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு டேஞ்சண்ட்டாக வரையும் இங்கே இருக்கும். அதே இந்த பொசிஷனுக்கு வரும்போது இந்த பாயிண்டில் வெலாசிட்டி வெக்டார் வந்து நமக்கு இப்படி வரும். இப்படி இஸ் மூவிங் இந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், இப்படி மூவ் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போது 2 டிஃப்ரெண்ட் பாயிண்டில் நமக்கு வெலாசிட்டி வேல்யூ வந்து சேம் டைரக்ஷனில் இல்லை. ஈவன் மேக்னிடியூட் சேமாக இருந்தாலும் டைரக்ஷனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுனால வெலாசிட்டி மஸ்ட் பி வேரியபிள். அதனால் இங்கே யூனிஃபார்ம் வெலாசிட்டி கிடையாது, வெலாசிட்டி வந்து வேரியேஷன் ஆகும். ஸோ வெலாசிட்டி மஸ்ட் பி வேரியபிள். சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் எடுத்துட்டோம்னா இந்த சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட்க்கு ஆக்சிலரேஷன் மஸ்ட் பி டுவோர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் சர்க்கிள். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் எடுக்கிறோம். இட் மஸ்ட் ஆல்வேஸ் டுவோர்ட்ஸ் சென்டர் நோக்கி தான் இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட்ல இருக்கும்போது ஆக்சிலரேஷன் இஸ் ஆக்டிங் டுவோர்ட்ஸ் த சென்டர், இங்கே இருக்கும்போது ஆக்சிலரேஷன் ஆக்டிங் டுவோர்ட்ஸ் த சென்டர். ஈவன் ஆக்டிங் டுவோர்ட்ஸ் த சென்டர் தான், பட் டைரக்ஷன் இஸ் நாட் சேம். இப்போ இந்த கேஸ் இந்த பாயிண்ட் எடுக்கும்போது ஆக்சிலரேஷன் அலாங் திஸ் டைரக்ஷன்னா, இப்போ ஆக்சிலரேஷன் இங்கே இருக்குன்னா இங்கே இடத்துல வரும்போது ஆக்சிலரேஷன் வந்து இந்த டைரக்ஷன் இருக்குது. ஸோ டைரக்ஷன் ஆக்சிலரேஷனோட டைரக்ஷனும் சேம் இல்லை. ஈவன் இட் இஸ் ஆல்வேஸ் டுவோர்ட்ஸ் த சென்டராக இருந்தாலும் நாட் இன் த சேம் டைரக்ஷன். அப்போது என்ன ஆகுதுன்னா ஆக்சிலரேஷனுடைய டைரக்ஷனும் மாறுறதுனால ஆக்சிலரேஷனும் வந்து வேரியபிள் தான். ஏன்னா ஈவன் மேக்னிடியூட்டில் சேமாக இருந்தாலும் டைரக்ஷன் மாறுறதுனால. ஸோ அப்போ எப்பவுமே வந்து சர்க்குலர் மோஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈவன் இஃப் இட் இஸ் யூனிஃபார்ம் ஸ்பீடில் மூவ் ஆனாலும் velocity is not constant, it is variable, and also acceleration is not a constant, it is also variable. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம இந்த சர்க்குலர் மோஷனோட ஜென்ரல் கான்செப்ட் வச்சு பார்க்கும்போது வெலாசிட்டி வேரியிங் வெலாசிட்டி இருக்கணும், ஆக்சிலரேஷன் வாஸ் ஆல்சோ வேரியிங் ஆக்சிலரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். சில நேரங்களில் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி கொடுத்தோணும். பட் நம்ம அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒவ்வொரு பேராமீட்டர்ஸாக நம்ம செக்ரிகேட் பண்ணுறோம் அல்லது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்த பிறகு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இருக்கிற டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம், கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணுறது நமக்கு பெருசாக டிஃபிகல்ட் இருக்காது.
இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தோன்னா ஏ கான்ஸ்டன்ட் டார்க்குடைய வேல்யூ கான்ஸ்டன்ட், டவ் வேல்யூ மாறல, 100 நியூட்டன் கொடுத்துட்டாங்க, நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா திஸ் இஸ் டார்க் நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் டவ் இஸ் ஈக்குவல் டு 100 நியூட்டன் மீட்டர். ஆக்சுவல் யூனிட்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டர்ன்ஸ் ஏ வீல் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஒரு வீலுக்கு நம்ம ஆக்சுவலாக டார்க் கொடுக்குறோம், அதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, வீலோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 300. இதுவும் நார்மல் யூனிட் தான். ஸோ ஸ்டாண்டர்ட் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் யூனிட் தான் யூஸ் பண்ணுறோம். அபவுட் அன் ஆக்சிஸ் த்ரூ இட் சென்டர். ஸோ ஒரு வீலுடைய சென்டர் வழியாக போடக்கூடிய ஆக்சிஸ் இதில் தான் நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா இதுக்கு ஒரு டார்க் கொடுக்குறோம், அது மூலமாக வந்து இது மூவ் ஆகுது. தென் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட்டு. ஸோ ரெஸ்ட்டு இப்போ இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட்னு எடுத்துட்டோம்னாக்கா இனிஷியலாக ரெஸ்ட் இருக்குது. ஸோ இனிஷியலாக ரெஸ்ட் இருக்கிறதுனால இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா நாட் வேல்யூ 0. ஸோ இப்போ எப்போல்லாம் எப்படி நம்ம டிரான்ஸ்லேஷனல் மோஷனில் வந்து இனிஷியலாக பார்ட்டிகல் ரெஸ்ட்டில் இருக்குன்னா யூ வேல்யூ 0ன்னு எடுக்கிறோமோ, இந்த சேம் சென்ஸ் ரொட்டேஷனல் மோஷன்லேயும் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட்னு எடுத்துட்டோம்னாக்கா இனிஷியல் வெலாசிட்டி ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா நாட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். தென் இட்ஸ் ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ். இப்போ 3 செகண்ட்ஸுக்கு அப்புறம் நமக்கு ஆங்குலர் வெலாசிட்டி எவ்வளோன்னு தேவை ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ். ஸோ டைம் வேல்யூ கொடுத்துட்டாங்க, டைம் இஸ் ஈக்குவல் டு 3 செகண்ட். பட் நமக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் நம்ம ஆங்குலர் மோஷன் பார்க்கும்போது இங்கே நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒமேகா நாட் கொடுத்துட்டாங்க, ஒமேகா நாட் இஸ் ஈக்குவல் டு 0, டைம் டி கொடுத்துருக்காங்க, வி ஹவ் டு ஃபைண்ட் ஃபைனல் வெலாசிட்டி ஒமேகா. ஈக்குவேஷன் மோஷனில் நமக்கு இங்கே டீட்டா வேல்யூ இல்லை, எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ எஸ் ஃபார் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டி அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பட் இங்கே நமக்கு ஆல்ஃபா வேல்யூ தெரியல, ஆல்ஃபா வேல்யூ நமக்கு கொடுக்கல. பட் ஆல்ஃபா வேல்யூ டைரெக்டாக கொடுக்கலனாலும் இன்டைரக்டாக நமக்கு வேற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். என்ன அப்படின்னா டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு வி நோ ஐ ஆல்ஃபா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன செய்கிறோம்னா ஆல்ஃபா பிகம்ஸ் டவ் பை ஆல்ஃபா, டவ் பை ஐ. ஸோ ஆல்ஃபாவுடைய வேல்யூ டவுடைய வேல்யூ 100 டிவைட் பை ஐயோடைய வேல்யூ 300. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா we can get 1/3. ஸோ ஆக்சிலரேஷன் வேல்யூ எவ்வளோ நமக்கு கிடைக்குதுன்னா 1/3 கிடைக்குது. ஸோ ரிமைனிங் இப்போ 3 பேராமீட்டர்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ ஆல்ஃபா இருக்குது, டி இருக்குது, ஒமேகா நாட் இருக்குது. ஸோ we can find the ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்குது 0, ஆல்ஃபா வேல்யூ 1/3, the time is 3 seconds கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்டு 3. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா ஒமேகா பிகம்ஸ் 1. ஆங்குலர் வெலாசிட்டிக்கு ரேடியன் பர் செகண்ட் யூஸ் பண்ணுறதுனால the final angular velocity becomes 1 radian per second. Option B வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ whenever we deal with projectile motion, எப்பெல்லாம் projectile motionோட நம்ம டீல் பண்ணுறோம் ப்ராப்ளம்ஸ், அப்போல்லாம் நமக்கு 2 விஷயம் மைண்டில் இருக்கணும். ஒன்று, horizontal component of velocity remains constant since there is no force or acceleration along the horizontal. வெர்டிக்கல் மோஷனை பொறுத்த வரைக்கும் we have to find the sign convention. சைன் கன்வென்ஷன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஈக்குவேஷன் மோஷன் யூஸ் பண்ணும்போது சைன் கன்வென்ஷன் நம்ம யூஸ் பண்ண மட்டும் தான் ஆன்சர் கரெக்டாக நம்ம பிக் பண்ண முடியும். இது 2 மட்டும் நம்ம மைண்டில் வச்சோம்னா இந்த கொஷின்ஸ் டீல் பண்ணுறது நமக்கு ஈஸி. இப்போ இந்த கேள்வியில் எ பால் இஸ் ப்ரொஜெக்டட் ஃப்ரம் ஏ பாயிண்ட் ஏ வித் வெலாசிட்டி 20 மீட்டர் பர் செகண்ட். ஸோ 20 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அட் அன் ஆங்கிள் 60 டிகிரி, ஹரிசாண்டலோட 60 டிகிரி. ஸோ ஹரிசாண்டல் வெலாசிட்டி போடும்போது இங்கேயே நம்ம என்ன செய்யலாம், இதை 2 காம்பவுண்டாக பிரிச்சுக்கலாம், ரீசால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஹரிசாண்டலில் யூ காஸ் தீட்டா வரும். ஸோ யூ காஸ் 60 டிகிரி போட்டோன்னா யூடைய வேல்யூ 20, காஸ் 60க்கு ஒரு 1/2. ஸோ we can get 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இது ஹரிசாண்டல், இது இனிஷியல் ஹரிசாண்டல் தான், இனிஷியல் ஹரிசாண்டல். பட் ஹரிசாண்டல் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இது சேம் வேல்யூ தான் இருக்க போகுது. வெர்டிக்கல் காம்பவுண்ட் போடும்போது யூ சைன் தீட்டா போடுவோம். ஸோ யூ சைன் 60 டிகிரி 20, 60க்கு √3/2. ஸோ we can get 10√3. ஸோ 10√3ன்றது வெர்டிக்கல் காம்பவுண்ட், 10 அப்படிங்கிறது ஹரிசாண்டல் காம்பவுண்ட் வெலாசிட்டி. இங்கே 10√3 இனிஷியலாக தான், அது ஓவர் த பீரியட் போகும்போது கொஞ்சம் மாறும். சின்ஸ் இப்போது இதில் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக வெர்டிக்கல் வெலாசிட்டி அப்வர்டில் இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்லோட் இருக்கும். ஸோ அதனால் வெலாசிட்டி வேல்யூ குறைஞ்சிட்டே போகும், அப் டு பாயிண்ட் பி பாயிண்ட் வரைக்கும் குறைஞ்சிட்டே போகும். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில். ஸோ அட் த ஹையஸ்ட் பாயிண்ட்,
highest point இந்த பாயிண்ட் பியில் of the path the velocity v of the ball will be. highest point ரீச் பண்ணும்போது velocity உடைய வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். highest point ரீச் பண்ணும்போது வெர்டிக்கல் காம்பவுண்ட் இருக்காது. ஏன்னா வெர்டிக்கல் காம்பவுண்ட் இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்டுக்கு மேலேயும் போகணும். அப்போ அதோட நிற்குதுன்னா அப்போ அது மேலே அது வெலாசிட்டி இல்லை, அதனால நிற்குது. ஸோ அந்த மேக்ஸிமம் பாயிண்டில் வெர்டிக்கல் காம்பவுண்ட் விஒய் பிகம்ஸ் 0. அது இல்லை, ஹரிசாண்டல் காம்பவுண்ட் மட்டும்தான் இருக்கும். ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால இனிஷியலாக எவ்வளோ டன் இருக்குன்னா ரிமைன்ஸ் எல்லாத்தையும் டன் தான். ஸோ அப்போ பாயிண்ட் பியில் டோட்டல் வெலாசிட்டி மஸ்ட் பி v is equal to 10. இட் இஸ் ஆக்டிங் along the horizontal direction. ஸோ அவங்க வெலாசிட்டி வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ 10 அப்படின்ற ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். A bullet is fired from a gun at the speed of 280 meter per second in the direction 30 degree above the horizontal. ஸோ horizontal direction இருக்கா, இதில் 30 டிகிரி ஆங்கிளில் நம்ம 280 மீட்டர் பர் செகண்டில் ஒரு ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்ட் பண்ணிடுறோம். த மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பை த புல்லட். புல்லட் வந்து எவ்வளோ ஹைட் அட்டைன் பண்ணுது, மேக்ஸிமம் ஹைட்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மேக்ஸிமம் ஹைட்னா இந்த ஹைட் வந்து எச் மேக்ஸிமம் எடுக்கலாம். ஹெச் மேக்ஸிமத்துக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஹெச் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு uy ஸ்கொயர் டிவைட் பை 2g. அதாவது horizontal component of velocity n vertical component of velocity n அதோட ஸ்கொயர் பண்ணி 2g எல்லாம் டிவைட் பண்ணணும். ஸோ வெர்டிக்கல் காம்பவுண்டுக்கு நமக்கு தெரியும் u sin theta, u வேல்யூ 280, sin 13 போட்டோம்னா 1/2. ஸோ we can get 140 நமக்கு வருது. ஸ்கொயர் பண்ணோன்னா 140 into 140 டிவைடட் பை g ஓட வேல்யூ 9.8 எடுக்கணும். ஸோ 2 into gக்கு 9.8 எடுத்துக்கிறோம். ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் 0 வேல்யூ 10 கொடுத்துருப்பாங்க, சில இடங்களில் 9. அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அதை மென்ஷன் பண்ணணும், அந்த வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 70. ஸோ 0 0 28 to 98. ஸோ 9800 டிவைட் பை 9.8. ஸோ we can get 98. இன்னொரு 0 மேலே ஆட் பண்ணிப்போம், கீழே 98 மாற்றிட்டோன்னா கேன்சல் பண்ணோன்னா 1000. ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கிரவுண்ட்லேருந்து 1000 மீட்டர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ 1000 ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ லிட்டில் பிட் லென்த்தி, கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இது கொஸ்டின், பட் பண்ண முடியும் நம்மளால். பார்க்கலாம். A particle moving in a circle of radius r ரேடியஸில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. டேட்டா எக்ஸர்ட் பண்ணுறது தான், அது நம்ம எக்ஸர்ட் பண்ணிட்டோம்னாக்கா மற்றதான் ஈஸி தான். r ரேடியஸில் மூவ் ஆகுது. யூனிஃபார்ம் ஸ்பீடு யூனிஃபார்மாக இருக்குது, மாறல. ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் v வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட் எடுத்துக்கலாம். டேக் எ டைம் t டு கம்ப்ளீட் ஒன் டியூரேஷன். ஸோ ஒரு முறை ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிட்டு வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, t டைம் எடுத்துக்குது. ஸோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி t டைம் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ வெலாசிட்டியை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸில் நம்ம ஏதோ இடத்துல யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அதனால் வெலாசிட்டி v is equal to டோட்டல் டிஸ்டன்ஸ் 2πr. ஏன்னா ஒரு ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம், 2πr எடுத்துக்கிறோம். ஒரு ரெவல்யூஷனுக்கு நான் டைம் t. ஸோ வெலாசிட்டி v is equal to 2πr by t. If this particle was projected with the same speed at an angle theta to the horizontal. இப்போ இது வந்து ஒரு தனி கேஸாக எடுத்துக்கணும். இது தனியாக அப்படியே விட்டாங்க. அடுத்து இதே ஆப்ஜெக்ட்டு ஒரு ஹரிசாண்டலில் தீட்டா ஆங்கிளுக்கு சேம் ஸ்பீடில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். சேம் ஸ்பீடில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் தீட்டா ஆங்கிளில். த மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பை இட். இது எவ்வளோ ஹைட் அட்டைன் பண்ணுதோ மேக்ஸிமம் ஹைட் h உடைய வேல்யூ இட் ஈக்குவல்ஸ் டு 4r. h மேக்ஸிமம் 4rக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போது இங்கே எடுத்துக்கலாம். h maximum is equal to 4r. இல்லை இங்கே கூட போடலாம். the angle of projection theta உடைய வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் நமக்கு தேவை. சரி, இருக்கிற டேட்டா வச்சு நம்ம கண்டிப்பாக பண்ணலாம்.
ஸோ ஹெச் மேக்ஸிமத்துக்கு வந்து ஃபார்முலா வந்து v ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 2g. இது மேக்ஸிமம் ஹைட்டு. இது வந்து 4r ஈக்குவல் ஆகுது. பட் வெலாசிட்டிக்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 2πr/t. வெலாசிட்டிக்கு ஏற்கனவே 2πr/t கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ அதை ஸ்கொயர் பண்ணும்போது ஸோ 4π ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை டி ஸ்கொயர், இது v ஸ்கொயர் வேல்யூ மட்டும், இன்ட்டு 2g இது எடுத்துட்டோம். sin ஸ்கொயர் தீட்டா அப்படி எடுத்துக்கலாம். sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 4r எடுக்கிறோம். sin ஸ்கொயர் நமக்கு sin ஸ்கொயர் தீட்டா தான் தேவை. இதுக்கு இந்த கீழே எழுதிக்கலாம், எனக்கு கொஞ்சம் இடம் பெருசாக இருக்கும். ஸோ sin ஸ்கொயர் தீட்டா எடுத்துட்டோன்னா 4க்கு 4 கேன்சல் பண்ணுவோம், ஒரு r ஸ்கொயருக்கு ஒரு r கேன்சல் பண்ணலாம். ஸோ sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு t ஸ்கொயர் 2g இல்லையா, t ஸ்கொயர் 2g டிவைட் பை பை ஸ்கொயர் வருது, இங்கே பை ஸ்கொயர் ஆர். ஸோ நமக்கு sin தீட்டா தேவைன்னும் போது sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2g t ஸ்கொயர் டிவைட் பை பை ஸ்கொயர் ஆர், ரூட்டு ஸ்கொயர் வந்து ரூட் எடுத்துக்கிறோம். ஸோ then theta is equal to sin inverse of square root of 2gt divided by phi square r. ஸோ இப்போ இந்த ஆன்சர் வந்து நமக்கு theta is equal to sin inverse of 2gt square divided by pi square r power 1/2 எடுத்துக்கணும். ஸோ ஆப்ஷன் சி எடுக்கிறேன். கொஞ்சம் அப்படியே கொஷின்ஸ் வர கொஞ்சம் லென்த்தியாக தான் வருது. A person sitting in the ground floor of a building notices through the window of height 1.5 meter. ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு விண்டோ வழியாக ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை பார்த்துட்டு இருக்காரு, விண்டோ வழியாக பார்த்துருக்காரு. இது விண்டோடைய ஹைட் வந்து 1.5 மீட்டர், இதோட ஹைட் வந்து 1.5 மீட்டர் பார்க்குறாரு. A ball is dropped from the roof. ஸோ ஒரு பால் வந்து ரூஃப்லேருந்து அப்படியே கீழே இறங்குது, மேலேருந்து கீழே வருது. கிராசஸ் த விண்டோ இன் 0.1 செகண்ட். இது கீழே இறங்கும்போது இந்த பாயிண்ட்லேருந்து விண்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கீழே எண்ட் பாயிண்ட் வரைக்கும் கவர் பண்ணுறதுக்கு நமக்கு 0.1 செகண்ட் எடுத்துக்குது. வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த பால் வென் இட் இஸ் அட் த டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த விண்டோ. இந்த விண்டோடைய இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது, டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் விண்டோட இந்த பாயிண்ட் ரீச் பண்ணும்போது இதோட வெலாசிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். சரி, இப்போ விண்டோவுடைய டாப் மோஸ்ட் பாயிண்ட் இதை வேணால் கொஞ்சம் இந்த பக்கம் எடுத்துக்கலாம், தனியாக கூட போடும். ஒரு விண்டோ எங்கே இருக்குது, ஸோ விண்டோவில் இதோட லென்த்து 1.5 மீட்டரு. இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்டில் அதோடைய வெலாசிட்டி வேல்யூ யூன்னு எடுக்கிறோம். இங்கே ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ, 0.1 செகண்ட் எடுத்துக்குது மேலேருந்து கீழே வர்றதுக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த பால் வென் இட் இஸ் அட் த டாப் மோஸ்ட் பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்டில் இருக்கிற வெலாசிட்டி தேவை, நமக்கு டாப் மோஸ்ட் பாயிண்டில் இருக்க வெலாசிட்டி வேல்யூ தேவை. நமக்கு எங்கன்னா இருக்குன்னா டைம் இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது, பால் ஏன் கீழே இருக்குது, ஜி நல்லா இருக்குது. ஸோ ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி, ஸோ ஏ வேல்யூ இருக்குது. ஏ இஸ் ஈக்குவல் டு டன் எடுத்து சொல்லியிருக்காங்க, ஜி வேல்யூ டன் எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ், ஆனால் நமக்கு வி தேவை, யூ தேவை. ஓகே, எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் 1/2 ஏடி ஸ்கொயர். ஸோ எஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்குது, 1.5 மூவ் ஆகிருக்கு. யூ எவ்வளோ நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதுதான் ஸ்டார்டிங். இந்த பாயிண்டில் டைம் வந்து 0.1 செகண்ட் எடுத்துக்குது. 0.1 டிவைட் பை 1/2 ஏ வேல்யூ 10 இன்ட்டு டி ஸ்கொயருக்கு 0.1க்கு ஓல் ஸ்கொயர் போடுறோம். ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் 1.5 இஸ் ஈக்குவல் டு 0.1 யூ ப்ளஸ் இந்த 2க்கு இதையும் கேன்சல் பண்ணாக்க 5 ஆகும். 0.1 ஸ்கொயர் பண்ணோம்னா 0.01, 0.01 5 மல்டிப்ளை பண்ணால் 0.05 கிடைக்கும்.
ஸோ இதை ஆப்போசிட் போய் கொண்டு போனோம்னாக்க 1.45 is equal to 0.1 u. Then u is equal to 1.45 divided by 0.1. So then u is equal to 14.5. velocity வந்து meter per second. So option வந்து D. பட் ரீசெண்ட் இயர்ஸில் நம்ம கொஷின்ஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் லாங் பேராகிராஃப் தான் வருது. லாஸ்ட் இயரில் கூட ஒரு ஃபிசிக்ஸாக எல்லா கொஷின்ஸுமே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எல்லாமே வந்து லென்த்தி கொஷின்ஸாக கேட்டு கொஞ்சம் டைம் கன்சப்ஷனாக கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. பட் கொஞ்சம் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட் டேட்டாவை எக்ஸாக்ட் பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்பீடப் நமக்கு தேவை. அது மட்டும் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா மோர் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் கிவன் டைமில். A ball is thrown vertically downward with velocity 20 meter per second. ஸோ த்ரோன்னா எரியிறோம், அப்போ வெர்டிக்கலாக டவுன்வர்டில் அப்போ இனிஷியல் வெலாசிட்டி நம்ம கொடுத்துருக்கோம். இப்படி கீழே வந்து நம்ம எரியிறோம் வெர்டிக்கலாக. ஸோ வெர்டிக்கல் டைரெக்ஷனில் இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது. ஸோ u is equal ஏன்னா y டைரெக்ஷனில் 20 மீட்டர் per செகண்ட் கொடுக்குறோம். ஹரிசாண்டல் நம்ம கொடுக்கல. ஸோ ஹரிசாண்டல் வெலாசிட்டி எப்பவுமே இருக்க போகிறதுல 0 தான். From the top of the tower. It hits the ground after some time with the velocity 80. ஸோ இது இந்த கிரவுண்ட் ரீச் பண்ணும்போது இங்கே வெலாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 80 மீட்டர் per செகண்ட். ஸோ இதை வேணால் நம்ம இனிஷியல் வெலாசிட்டி எடுக்கலாம், இதை ஃபைனல் வெலாசிட்டி எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸு கொடுக்கல, எவ்வளோ ஹைட்டுன்னு நம்ம கொடுக்கல, அதான் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக டைமும் கொடுக்கல, இங்கே எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கல, இதுவும் இல்லை. பட் நமக்கு h வேல்யூ மட்டும் தேவை, எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிக்குதுன்னு நமக்கு தேவை. ஸோ டைம் இல்லாத ஒரு ஈக்குவேஷன் தேவை நமக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ வி கேன் கெட் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2gs. ஸோ இங்கே எஸ்ன்னு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதை வேணால் நம்ம ஹெச்னு எடுத்துக்கலாம். ஸோ ஹெச்சுடைய வேல்யூ தேவைன்னா, ஸோ h பிகம்ஸ் v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் டிவைட் பை 2g. ஃபைனல் வெலாசிட்டி வேல்யூ 80 ஸ்கொயர் பண்ணும்போது 6400 மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி 20 ஸ்கொயர் பண்ணும்போது 400 டிவைட் பை 2. ஜி வேல்யூ என்ன எடுக்க சொல்லியிருக்காங்க, 10 எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே 10 அப்படியே எடுத்துக்கலாம். ஈக்குவல் 6000 டிவைட் பை 2 இன்ட்டு 10. ஒரு 0 கேன்சல் பண்ணும். 600 200 டிவைட் பண்ணோம்னா we can get 300. ஸோ height of the tower becomes 300 meter. கொஷின்ஸை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம அதில் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக நம்ம அதில் இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோடு நம்ம பண்ணோன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரொசைட் பண்ணுறது ஈஸி தான். ஏன்னா ஒரு டாப்பிக்கு ஒரு சம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், அதாவது சம் ஃபார்முலாஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சாப்டர்ஸில் வந்து அதிகபட்சம் ஒரு 10 ஃபார்முலாஸ் தான் இருக்கும். அந்த 10 ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சதுன்னா அது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்ம டேட்டா எக்ஸெப்ட் பண்ணிட்டோம்னா அதை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நம்ம என்ன பண்ண முடியும், ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸில் அட்டன் பண்ணலாம். இப்போ இங்கே 2 bullets ஆர் ஃபயர்ட் ஹரிசாண்டலி அண்ட் சைமல்டேனியஸ்லி டுவோர்ட்ஸ் ஈச் அதர் ஃப்ரம் அ ரூப் டாப்ஸ் அப்போ 2 buildings 100 மீட்டர் அப்பார்ட். அப்போது 2 பில்டிங் எடுக்கிறோம். 2 பில்டிங் இடையே டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 100 மீட்டரு ஆஃப் அண்டு சேம் ஹைட் 200 மீட்டர். இப்போ இது ரெண்டுடைய ஹைட்டு வந்து சேம் 200 மீட்டர் இருக்குது ஹைட்டு. இங்கேருந்து ஒரு புல்லட்டை ஹரிசாண்டலில் ஃபயர் பண்ணுறாங்களா, ஃபயர் ஹரிசாண்டலி. இப்போ இது வந்து இந்த பக்கம் ஃபயர் பண்ணுறாங்க, இது வந்து இந்த பக்கம் டுவோர்ட்ஸ் ஈச் அதர்னால. வெலாசிட்டியும் கொடுத்துட்டாங்க, இது வந்து 25 தான், இதுவும் 25 தான். when and where will the 2 bullets collides? ஸோ எப்போன்னா டைம் கேட்குறாங்க, எவ்வளோ டைமுக்கு அப்புறம் எந்த இடத்துலனா நம்ம பாயிண்ட் என்ன ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும், எந்த பாயிண்ட்னு சொல்லணும். டைம் எவ்வளோ டிஸ்டன்ஸு எந்த ஹைட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும். டைம் தேவைன்னா வெர்டிக்கல் டைரெக்ஷன் இருக்கும், ஹரிசாண்டல் டைரெக்ஷன் இருக்கும். வேணால் ஒன்று பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். முதல்ல 100 மீட்டரில் இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கும், அது எவ்வளோ மூவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டோடைய வெலாசிட்டியும் வந்து சேமாக இருக்கிறதுனால 25 சேமாக இருக்குது. ஸோ ரெண்டும் சேம் வெலாசிட்டி இருக்கிறதுனால
மிட் பாயிண்டில் தான் மீட் பண்ணும். ஸோ அப்போ அரௌண்ட் வந்து ரெண்டுமே வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கும்னா ஒரு 50 மீட்டர் மூவ் ஆயிருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே சேம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிறதுனால ஹரிசாண்டலில் ஏதோ சம் பாயிண்டில் இது இப்படி இருந்து இறங்கியிருக்கலாம், இதுவும் வந்து இப்படி இருந்து இறங்கியிருக்கலாம். எக்ஸாக்டாக ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது தான் இதுவும் 50 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கணும், இதுவும் 50 ட்ராவல் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த பாயிண்டில் மீட் பண்ண முடியும், கொலைட் ஆக முடியும். ஸோ டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 50 மீட்டர் ஹரிசாண்டலில். அதை வச்சு நம்ம டைம் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஹரிசாண்டல் வெலாசிட்டி நமக்கு சேஞ்ச் ஆகாதுன்றதுனால வெலாசிட்டி v is equal to distance by time. நமக்கு டைம் தேவை. ஸோ டைம் t is equal to distance divided by velocity. நான் இங்கே எடுத்துக்கிறேன். டைம் t is equal to distance 50 மீட்டர் வந்து கவர் பண்ணிக்குது. வெலாசிட்டி வந்து 25 மீட்டர் per second. ஸோ இட் டேக்ஸ் 2 செகண்ட். 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து அது வந்து கொலைட் ஆகிருக்கும். ரைட்டு. இப்போ வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எந்த இடம் இந்த இடத்தையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இடம் அதாவது கிரவுண்ட்லேருந்து அல்லது மேலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல பார்க்கலாம். தே வில் நாட் கொலைட்னு கொடுத்துருக்காங்க. அது பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா ரெண்டும் வந்து ஒரே மாதிரியான பாத்தில் தான் மூவ் ஆகும். அப்படிங்கிறதுனால சேம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும்னா ஏதோ டைமில் அது கொலைட் ஆகும். ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ் அட் ஹைட் 20 மீட்டர். இங்கேருந்து 20. அப்போ இந்த ஹைட் வேல்யூ கண்டுபிடிக்கும். ஹைட் தெரிஞ்சதுன்னா நம்ம போடலாம். ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ நம்ம வந்து இங்கே மேலேருந்து கீழே வரதுக்கு எவ்வளோ டைம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிக்கணும்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளாக இதுக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இந்த வெர்டிக்கல் டைரக்ஷன் s is equal to ut plus 1/2 gt ஸ்கொயர் எடுத்துட்டோன்னா இனிஷியலாக நம்ம என்ன செய்யலை, அது வெர்டிக்கல் வெலாசிட்டி கொடுக்கல. ஏன்னா நம்ம ஹரிசாண்டல் தான் 25 ஃபயர் பண்ணுறோம். அப்போ அது u வேல்யூ 0 ஆகிடும். ப்ளஸ்ஸு 1/2 g வேல்யூ என்ன எடுக்க சொல்லியிருக்காங்க, 10. g வேல்யூ 10. ஸோ g வேல்யூ 10. டைம் வந்து 2 செகண்ட் ஆகுது இங்கே நீங்கள் வர்றதுக்கு. ஸோ 2 ஸ்கொயர் எடுக்கிறோம். ஸோ ஒரு 2 கேன்சல் ஆகுனா we can get 20 மீட்டர். ஸோ அப்போ வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிக்குன்னா 20 மீட்டர் கவர் பண்ணிக்குது. ஸோ இந்த ஹைட் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா நமக்கு 20 மீட்டர். அப்போ ஹைட் எவ்வளோ இருக்கும், கீழேருந்து மேலே பார்க்கும்போது 200 டோட்டலாக. ஸோ 20 கவர் ஆகிருக்குதுன்னா 180 மீட்டர் வந்து நமக்கு ஹைட் கீழேருந்து மேலே வரைக்கும். ஸோ 2 செகண்டுக்கு அப்புறம் வந்து கொலைட் ஆகுது அட் த ஹைட் ஆஃப் 180 மீட்டர். 180 மீட்டர் ஹைட்டில் அது கீழேருந்து ஹைட் பார்க்கும்போது இங்கே 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பட் 20 மீட்டர் வந்து இட் இஸ் நாட் ஹைட். மேலேருந்து தான் 20 மீட்டர். ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் இருந்து 20 மீட்டர் தான் ஓகே. ஹைட்னு கொடுக்கும்போது நம்ம கீழே தான் மெஷர் பண்ணணும். ஸோ அதனால் ஹைட் 20 தப்பு. அதனால் ஹைட் 180 மீட்டர்ன்றது தான் கரெக்ட். ஸோ ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ் அட் தி ஹைட் 180 மீட்டர் அப்படின்றத எடுத்துக்கிறோம். A particle starting from rest. Starting from rest means என்ன, u value 0. ரெஸ்ட்னும் போது u value 0. மூவ்ஸ் இன் ஏ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் r. ஸோ இப்போ சர்க்குலர் மோஷன் வருது. இப்போது சர்க்குலர் மோஷனில் ஆர் ரேடியஸ் இருக்கிற சர்க்கிளில் இது மூவ் ஆகுது. இனிஷியலாக ரெஸ்ட்டு. ஸோ ஒமேகா நாட் இஸ் ஈக்குவல் டு 0. இட் அட்டைன்ஸ் எ வெலாசிட்டி ஆஃப் v0 மீட்டர் பர் செகண்ட் இன் த nth ரவுண்டு. ஸோ இனிஷியலாக 0லேருந்து அப்படியே சுற்றிட்டே இருக்குது. nth ரவுண்டில் இதோட வெலாசிட்டி வந்து v0. ஆங்குலர் ஆக்சலரேஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். ஆங்குலர் ஆக்சலரேஷன் உடைய வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா 2 வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்து லீனியர் வெலாசிட்டி v is equal to r ஒமேகா. அப்போ அது என்ன பண்ணலாம், nth வெலாசிட்டி இருக்கு இல்லையா, இந்த வந்து nth ரவுண்டில். அப்போ வெலாசிட்டி எடுக்கும் பொழுது v0 is equal to r வேல்யூ rன்னு எடுத்துக்கலாம் இல்லையா, ரேடியஸ் r, ஃபைனல் வெலாசிட்டி ஒமேகா எடுக்கலாம். ஸோ ஒமேகா is equal to v0 divided by r. இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி ஒமேகா. ஏன்னா nth ரவுண்டுக்கு அப்புறம் தான் அதோட வெலாசிட்டி v0னா அதுலேருந்து ஃபைனல் வெலாசிட்டி ஒமேகா எடுக்கிறோம். இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, ஒமேகா நாட் வேல்யூ 0. டைம் பற்றி கொடுக்கல, அதனால் டைம் வராத ஈக்குவேஷனாக பார்க்கணும் ஆல்ஃபாவுக்கு.
ஸோ ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எழுதிக்கலாம். ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2 ஆல்ஃபா தீட்டா. இப்போ இதில் ஒமேகா இருக்குது, ஒமேகா நாட் இருக்குது, ஆல்ஃபா வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஆங்குலர் ஆக்சிலரேஷன் தான் கேட்குறாங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஆங்குலர் ஆக்சிலரேஷன் ஆல்ஃபா தேவை நமக்கு, அதுதான் கண்டுபிடிக்கணும். ஆனால் டீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும், டீட்டா கொடுக்கல. இப்போ டீட்டாவை வந்து இன்டெரக்டாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படின்னா ஒரு ரவுண்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்கும்னா 2πr டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்கும். மொத்தம் n ரவுண்டு ரொட்டேட் ஆகிருக்குது. ஸோ அப்போ வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிக்கும் 2πr × n. ஸோ இது வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்சுவலாக. ஸோ இப்போது டீட்டா எடுக்கும்போது ஒமேகா வேல்யூ, ஒமேகான்றது v0/r இல்லையா? ஸோ அதனால் v0² r² எடுக்கிறோம். இனிஷியலாக ரெஸ்ட் இருக்குது 0 ஆகிடும். ப்ளஸ்ஸு 2 ஆல்ஃபா, டீட்டாவுக்கு 2πrn. ஸோ நமக்கு தேவை ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு v0² ஸோ 2 × 2 4 ஆகும். 4πr² இருக்குது, r³ ஆகும். ஸோ 4π, இங்கே r², இங்கே r இருக்குது. ஸோ we can get r³. இங்கே ஒரு n இருக்குது. ஸோ n. ஸோ 4πnr³ v0² 4πnr³. ஆல்ஃபான்றது ஆக்சலரேஷன்றதுனால radian/s² எடுக்கணும். ஸோ v0² 4πnr³ வரணும். அப்போ இது இல்லை, nr³ காணுமே. என்ன பண்ணியிருக்கோம், ஏன் r³ வரல, ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். டீட்டா வேல்யூ வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை, அதாவது டீட்டா இஸ் ஈக்குவல் டு s/r போடுவோம் இல்லையா? அப்போ அதில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ டீட்டா இஸ் ஈக்குவல் டு s/r. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு தான் என்னது 2πrn டிவைட் பை ஒரு ஆர் போடணும். ஏன்னா டீட்டான்றது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர்க் ஆஃப் தி லென்த் டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் தி ஆர்க் போடுவாங்க இல்லையா? ஸோ அதாவது ஆக்சுவல் டெஃபினேஷன் படி இப்போ இது இங்கே வந்து நமக்கு டீட்டா வேல்யூ நமக்கு தேவைன்னா, இந்த டீட்டா வேல்யூ தேவைன்னா இது ஒரு லென்த் எஸ்ன்னு எடுக்கிறோம், டிஸ்டன்ஸ் ஆர். ஸோ டீட்டா கண்டுபிடிக்கும் போது n நம்பர் ஆஃப் டர்ன்ஸுங்கிறதுனால 2πrn வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டிவைட் பை ரேடியஸ் ஆர் போட்டோன்னா இங்கே r ரெண்டும் கேன்சல் ஆகும். ஸோ அப்போ இங்கே r² வரும், கியூப் வராது. ஸோ r² தான். ஸோ v0² டிவைட் பை 4πr²n. ஸோ 4πnr². ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு v0² டிவைட் பை 4πnr² radian/s². ஸோ இது கரெக்டு தான். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு டாப்பிக்கில் தான் நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். பாய்.